ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் நடக்குது. அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, என்ன நடந்துச்சுன்றதை டைரெக்டாக போயிடலாம். ஸோ எல்லாருக்கும் பேர் வைக்கிற ஒரு விளையாட்டு மாதிரி விளையாடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சிவி ஜோன் ஃபேமிலி இப்போது 1 லட்சம் சப்ஸ்கிரைபரை தொடர்றதுக்கு இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்குது. தாண்டிடுவோம் கண்டிப்பாக. நம்ம எல்லோரும் வந்துட்டு ஒரு விர்ச்சுவல் ஹக் கொடுத்துப்போம். ஸோ நீங்களும் நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, நானும் என்னோடய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ரிவ்யூ கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அமித் அவர்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறார். சூரியனை பார்த்து எவ்வளோ நாள் தான் நாய் குலைக்கும்னு சொன்ன பற்றியா, அது சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் அதை வந்து வேறு ஒரு ஆளுக்கு சொன்னேன்டா அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. ஏன்னா எஃப்ஜி சண்டையில் எஃப்ஜி வந்து ஃபேமிலியை பற்றி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு லிவிங் ஏரியா நடந்திருக்குல்ல, அதை இழுக்கிறாரு. ஆனால் உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு பார்வை, அதை நான் அப்படியே டகால்ட்டி ஆகிட்டேன் அப்படின்றார். வாவனுன்ற சொல்கிற மூமெண்ட் அது. ஆக்சுவலாக அந்த நேரத்தினால சொல்ல முடியல அப்படின்போது, அது நான் அன்பு வேற ஒருத்தருக்கு விட்டேன்டா, எஃப்ஜிக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அமித்துக்கு வந்துட்டு பேர் வைக்கிறாங்க. அவங்க யார்? நம்ம விஜே பார்வதி. என்னென்னா, அடேங்கப்பா அமித், ஹைட்டாக இருக்கிற அமித், அசால்ட்டு அமித், ஐட்டங்கார அமித், அன்பானவன், எல்லாமே அழகு, ஸோ அசிங்கமான அமித்ன்றாங்க. அது மாதிரி கலாய்க்கிறாங்க. அப்போ கமருதீன் உள்ளே இறங்குறாரு. கமருதீன் இறங்கி என்ன சொல்கிறாருன்னா, பொறுக்கி பாரு அப்படின்றார். சூப்பர் வருதில்ல, இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை. இதே இது வேறு யாராவது சொல்ல முடியுமா? அவரால் சொல்லியிருந்தால் இன்றைக்கி வந்து விஜய் சேதுபதி எபிசோடு வந்து எப்படி போயிருக்கோம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் காமெடியே அவர் சொல்லலாம், தப்பு இல்லைல்ல. இதைத்தான் அவங்க சொல்ல வராங்க. என்னென்னா, உன்னுடைய விஷயத்தில் என்னால் வந்துட்டு பெருசாக இது பண்ண முடியும். இதே வேறு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க விட்டுருப்பாங்களா? சொன்னால் கோச்சிப்பார். அதுக்கப்புறம் அமித் வந்துட்டு பார்த்தா பாரு அப்படின்ற மாதிரி சூப்பராக சொல்கிற போது அவங்க வந்து அக்செப்டட்ரா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கமருதீன் திரும்ப வந்து ஏழைகளின் வெயிட்டில் அடிக்கும் பார்வான், வன்மத்தை முடிஞ்ச அளவு கக்குறாரு. அதுக்கப்புறம் சாண்டா வந்து குட்டிச்சாத்தான் பாரு, ஆல்ரெடி உன் பேர் அங்கே இருக்குது தெரியுமா அப்படின்றாங்க. ஆமாம், திவ்யாவும் யாரோ வச்சாங்கல்ல, தெரியும், இவங்களும் வச்சாங்க தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கமருதீன் என்ன சொல்கிறாருன்னா, வெளியில் கூப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எது பொறுக்கி பாரு அப்படின்ட்டு. சூப்பர், நல்லா இருக்கும், செம்மையாக இருக்கும் அப்படின்றாரு. அப்போ அமித் வந்து இல்லை பயமுறுத்தும் பொறுக்கி பாரு அப்படி வேணால் சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கமருதீன் வந்துட்டு எது ப்ளஸ்ஸாக, இது ப்ளஸ் தான் நல்லா தான் இருக்கும் இவரே சொல்லிக்கிறார். அப்போது அதே விஷயத்த கமருதீனுக்கும் சொல்லலாம், ப்ளஸ்ஸாக தானே இருக்கும், அதுக்காக கேட்குறேன். ரைட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, பார்வதி அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நான் சொல்ல வாடா உன்னை கோழி முட்டை கமருதீன், அவங்க டீசெண்டாக தான் சொல்கிறாங்க, கோழி முட்டை கமருதீன்றாங்க. எனக்கு ஓகே தான் அப்படின்றாரு. ஆமாம், இது ஓகே தான் சொல்லுவீங்க, இதே நீங்கள் சொன்னதாக சொல்லியிருந்தால் ஓகேன்னு சொல்லியிருப்பீங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்வதி வந்துட்டு சும்மா என்னை வந்து லேபிள் பண்ணுறீங்களா அப்படின்னு கலாய்க்கிறாங்க. உன் மேலே வந்து கேஸ் போட போகிறோம்பா, டிட்டர்மினேஷன் கேஸ் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சம்திங் ஒரு கேஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கமருதீன் வந்துட்டு இல்லை யோசிச்சு பாரு, ஒரு ஃபிலிம்ஃபேர் அவார்டு நடக்குது வச்சுக்கோவேன், அப்போ உன்னை வந்து அந்த மாதிரி கூப்பிட்டா எப்படி இருக்குன்றாரு. அந்த நேம் வச்சு கூப்பிட்டா உன்னை எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனையில் வந்துட்டு நடனம் ஆடுறாரு. இப்போ பாரு வந்துட்டு கவா கம்முன்றாங்க. அது ஏதோ மதுரை பாஷையில் ஏதோ சம்திங் ஒன்று இருக்குது, அதை சொல்கிறாங்க. திரும்பவும் கமருதீன் முடியல அவருக்கு. த்ரோயிங் அண்டர் த பஸ் பாரு அப்படின்னு கலாய்க்கிறாரு. ஒரு பாரு வந்துட்டு கப்பாரா கமருதீன், அதாவது சும்மா அலப்பறை பண்ணுற மாதிரி அவங்க டீசெண்டாக தான் சொல்கிறாங்க. சரிங்களா, அவன் சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்துட்டு எங்கள் ஃபேமிலி சைடு வந்துட்டு கப்பாரா ஃபேமிலி, எங்கள் அப்பா சைடு வந்து கந்தாஸ் ஃபேமிலின்ற மாதிரி அந்த கப்பாரா அதுக்கு வந்துட்டு ஒரு அர்த்தத்தை சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ லைவில் நடந்துச்சு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.